எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இது போன வாரம் சனிக்கிழமை புரட்டாசி பிறந்து முதல் சனிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ. ரொம்ப சூப்பராக மொதல் வாரமே நான் தலிகை போட்டாச்சு. நாளே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சு அழகாக காலையில் எழுந்திரிச்சு கோலம்லாம் நீட்டாக போட்டுட்டு சுவாமி பாட்டும் போட்டு விட்டுட்டு கிச்சன்லாம் நாள் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா கோயிலுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால. ஸோ கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்துடலாம். நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா முதல் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால. ஸோ இது பழைய காலத்து கோயில், ஆனால் சரியான கூட்டம். ரொம்பவே சுவாமியை ரொம்ப நேரம் நின்று நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாச்சு. தீர்த்தம் துளசி எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம மெமரபிளாக வாங்கிட்டு வரணும்ல. இது நல்லா ஊதுபத்தி ஸ்டாண்டு நல்லா தாமரையிலே இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தலிகை போகிறதுக்கு இலை அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சுவாமிக்கு பூவு தாமரையும் கிடச்சிருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தாமரை பூவை எல்லாம் வாங்கி வச்சு நாளே துளசியும் வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் அம்மா புரட்டாசி பிறந்து நாள் திருப்பதிக்கு போயிருந்தாங்க. அப்போ லட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லட்டுவில் என்னமோ கலக்குறாங்கன்னு அப்படின்னு இப்போ நியூஸ்லாம் வந்திருக்கு. ஸோ என்ன நியூஸ் வந்தாலும் கடவுள் ஒருத்தவே மேலே இருக்காம பார்த்துப்பான்னு போயிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த கீச்செயின் வளவி அப்புறம் சுவாமி திறந்த துளசி எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் தலிகைக்கு நான் ஒரு 2 மணிக்கே ஆரம்பித்தாச்சு. ஏன்னா அப்போ தான் 6:30 மணிக்குள்ளே முடிக்க முடியும். ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வடைக்கு உளுந்து ஊற போட்டுட்டு அப்புறம் கடலைக்கு ஊற போட்டுட்டு புளிசோறு செய்கிறனால அதுக்கு தேவையான வெந்தயப்பொடியும் ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு லெமன் சாதம், அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் போட்டு லெமன் சாதம் செஞ்சுட்டு அப்புறம் தயிர் சாதம், மொத்தம் ஒரு 5 வகையான சாதம் லெமன் சாதம் ரெடி ஆச்சு. அதுக்கு கேப்லேயே சுவாமிக்கு தரையில் விரித்து கோலம் போட்டு சுவாமியை மனையில் எடுத்து வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஹரிபரியாக ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் துளசி பச்சை கற்பூரம் தண்ணி போட்டு மங்களகரமான பொருள்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சு சாமி பக்கத்தில் வச்சுருவோம். மெயினாக பச்சை கற்பூரம். இது பார்த்திங்கன்னா போன வருஷம் அம்மா திருப்பதி போயிருக்கையில் எனக்கு வாங்கிட்டு வந்தது. இது காரு அந்த கீழே ஒட்டுவாங்களோ அதனையும் ஒட்டிக்கலாம், நம்ம பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ புளிசோறு செய்கிறதுக்கு அந்த புளி கரைசல் இருக்கு இல்லையா, அது செய்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிறையா எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் கடுகு கருவேப்பிலை மிளகா கடலைப்பருப்பெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு புளி நல்லா கொலன்னு கரைச்சி வச்சுக்கணும். அதையே ஊற்றி நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் நேரத்தில் நல்லா அப்படி நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும். நம்ம அரைச்சி வச்ச வெந்தய பொடியையும் பெருங்காய பொடியும் போட்டு நல்லா வற்ற விட்டு இது பண்ணிங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கணும். பண்ணிங்கன்னா ரெடி ஆயிரும் புளிசோறு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காய் ரைஸும் அப்புறம் செஞ்சாச்சு. புளிசோறு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சுவாமிக்கு பானகம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக வெள்ளைக்கட்டி இல்லாட்டி நாட்டு சக்கரை ஏலக்காய் எலும்பிச்சம்பழம் துளசி தண்ணி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பானகம் வந்துடும். அவ்வளோதான். இது கொஞ்சம் பச்சை கற்பூரமும் சேர்த்து சுவாமிகிட்ட வச்சோம்னா அவ்வளோதான் ரெடி ஆச்சு. அப்புறம் சைட் பை சைடில் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து ஊற்றி ஆச்சு. இன்றைக்கி தான் எனக்கு வடை சூப்பராக வந்திருக்கு. பெருமாளுக்குன்னு செய்யல வடை செம்மையாக வந்துருச்சு. ஏன்னா எப்போவுமே எனக்கு வடை நல்லாவே வராது. ஒன்று சப்பையாக போயிடும், இல்லாட்டி ஏதோ ஒரு மாதிரி போயிடும். இந்த வாட்டி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் சுவாமிகிட்ட பழங்கள் என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சுவாமியை எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா துளசி மாலை தாமரை எல்லாமே வச்சு அவர் கண்குளிர அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தலிகை போட ரெடி பண்ணியாச்சு. கிரீடத்துக்கு புளிசோறு லெமன் சோறு தேங்காய் சோறு அப்படியே எல்லாமே பண்ணி அழகாக நம்ம அமைச்சாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த வாரம் தலிகை போட போகிறீங்க? சில பேர் 3ஆவது வாரம் போடுவாங்க, இல்லாட்டி 4ஆவது வாரம் 2ஆவது வாரம் எப்போ வேணாலும் போடுவாங்க. நான் மொதல் வாரமே போட்டாச்சு. நெய் விளக்கு ரொம்ப அவசியம். பெருமாள் மகாலட்சுமி பூஜையில் நெய் விளக்கு ரொம்ப உகந்தது.
ஸோ ஒரு நெய் விளக்காச்சு வந்து ஏற்றி நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள். பெருமாளுக்கு 108 மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். எதுவும் நமோ நாராயணாய நமக. பூஜையெல்லாம் முடித்த பிறகு ஃபேமிலியாக கும்பிட்றது ரொம்ப நல்லது. அப்புறம் கப்சாம்பிராணியும் வந்து ஏற்றி விட்டுட்டேன். அப்புறம் அங்கே உள்ளவங்களுக்கெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் வந்து வச்சு கொடுத்தாச்சு. அது ரொம்ப நல்லது எல்லாருக்கும் வந்து கொடுக்கறது. தூப ஆராதனைலாம் வந்து காமிச்சு முடிச்சுட்டு பெருமாள் வந்து ரொம்ப அழகாக இருந்தார். ஸோ எங்கள் கண்ணே வந்து பட்டிருக்கும், அதனால அவருக்கு வந்து சுற்றி போட்டாச்சு. ஃபேஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து வீட்டில் உள்ளவங்க வந்து அதை வந்து எடுத்து சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வெளியில் போயிருக்கையில் வந்து பார்த்தேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. தாமரை மாதிரி உள்ள ஒரு உருளி, அதில் நல்லா பூ டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுவாமிகிட்ட உள்ள துளசி பூஜைலாம் பண்ணி முடித்த பிறகு தாமரை இதெல்லாம் அந்த துளசியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன இந்த பணம் யூஸ் பண்ணுறீங்களா அதில் கூட போட்டு வைக்கலாம், பச்சை கற்பூரம் எல்லாமே சேர்த்து. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். பாய்.